இங்கே இந்த பொண்ணுக்கு 33 வயசு ஆகுது. அதனால இவங்க கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்பவும் ஃபீல் பண்றாங்க. ஆனா இந்த பொண்ணு அவங்க அம்மாவ பார்த்துக்கணும். ஆனா அவங்க வீடு அடமானத்துல இருக்கு. அவங்க தங்கச்சிக்கு இப்ப தான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கடனும் இருக்கு. இப்ப இன்னொரு தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண போறாங்க. இப்ப அதுக்கும் கடன் வாங்கியிருக்காங்க. இவங்களுக்கு மத்தவங்க மாதிரி சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு வாழணும் தான் ஆசையா இருக்கும். பட் இந்த கமிட்மெண்ட்ல எங்க கல்யாணம்லாம் பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்றாங்க. சோ இப்ப இந்த கல்யாணமும் முடியுது. அவங்க அம்மா புரோக்கர் கிட்ட போயிட்டு அவங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஒரு 33 வயசுன்னு கேட்டதுமே இந்த வயசுல இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறது ரொம்பவும் கஷ்டம்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பொண்ணுமே வேலையை விட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரா. அப்பன்னு பாத்தீங்க உங்க தங்கச்சி அழுதுகிட்டே வந்து என்னோட ஹஸ்பண்ட் புதுசா ஒரு வீடு கட்ட சொன்னா. ஆனா அவரு அவங்க அம்மா அப்பா கூட ஒன்னா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ அது பிடிக்காம தான் இங்க வந்துட்டேன்னு சொல்லிட்டு வந்துடுறா. அதே டைம்ல இந்த வீட்டுக்கு கடன் கொடுத்தவர் இங்க வந்திருப்பாரு. அதை பார்த்ததுமே நம்ம இஎம்ஐ எல்லாம் கரெக்டா தானே கட்டியிருக்கோம், ஏன் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உங்களுக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு, இந்த வீடு ஒருத்தருக்கு ரொம்பவும் பிடிச்சி இதை ஹோட்டல் ஆக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு 3 BHK வீடும் தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட இவங்களுக்கு இப்ப தங்கச்சி பிரச்சனை தீர்த்து வைக்கிறதா இல்ல இந்த வீட்டு பிரச்சனை தீர்த்து வைக்கிறதான்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. அதை பார்த்த இவங்க அம்மா அவங்க வச்சிருந்த குரான் புக்கை கொண்டு வந்து நீ கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏமா நீ சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கன்னு சொல்லி இவனை திட்டுறாங்க. நீ இந்த வீட்டுக்காக உழைச்சதெல்லாம் போதும், சோ நீ கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ண சொல்றாங்க. சோ இந்த பொண்ணு வேற வழி இல்லாம சத்தியம் பண்றா. தென் இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த பொண்ணோட வயசை காரணம் காட்டி டைவர்ஸ் ஆனவங்க வயசானவங்க ஏற்கனவே குழந்தை வச்சிருக்கவங்க மட்டும் தான் வந்திருக்காங்க. அதை பார்த்தமே இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி இது தேவையில்லைன்னு சொல்லிட்டு வேலை கிளம்புறாங்க. அப்பன்னு பார்த்து இவங்க போற கார்ல ஒருத்தன் அசிங்கமா எழுதி நம்பர் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. அதை பார்த்ததுமே இந்த பொண்ணு இந்த தடவை கால் பண்ணி அவனுக்கு பேசுறா. எப்படி அவன் இங்க இருந்து தான் பேசுவான்னு சொல்லிட்டு போன் பேசிக்கிட்டு அங்க நடக்கிறாங்க. பார்த்தா அவனையும் கண்டுபிடிச்சு செம்மடி அடிக்கிறாங்க. அதே இடத்துல விழுந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க.